வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தொடர்ந்து மரண செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. கொரோனா ஆரம்பத்துல இருந்து இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் திரையுலகில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள்ல நம்ம தொடர்ந்து வரிசையாக பாத்தீங்கன்னா இழந்துகிட்டே வரோம். இப்போது பாத்தீங்கன்னா 30 வயதுல திடீரென பிரபல பாடகி அகால மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் எல்லா இசை கச்சேரிகளுக்கும் பாடகிக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. வாங்க இந்த பிரபல நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சு, எதனால திடீரென இறந்து போனாங்கன்னு என்ன காரணம் என்று மருத்துவமனை இப்போது அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீப காலமாக தொடர்ந்து திரைப்பிரபலங்களானது வரிசையாக மரணம் அடைந்துகிட்டே போறாங்க. என்ன காரணம், எதற்காக மரணம் அடைந்து போறாங்க அப்படின்னு பல்வேறு தரப்புகளிலிருந்து மக்கள் மத்தியிலும் பிரபலங்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்து வருகிறது. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ள 3 திரைப்பிரபலங்களை நம்ம தமிழ் சினிமாவில் இழந்திருக்கோம். நம்ம லொல்லு சபா ஜேஸ் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனாக மிரட்டி நடித்த நம்ம ஆண்டனி அவர்களை திடீரென இறந்து போனோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அருள்மணி அவர்களை இப்போது காலையில் இழந்து போயிருக்கோம். இப்படி வரிசையாக மாரடைப்பு காரணமாகத்தான் தொடர்ந்து நிறைய பிரபலங்களை நம்ம இந்த சினிமா துறையில இருந்துகிட்டே வரோம். இப்போது 30 வயதுல ஒரு பாடகி அகால மரணம் அடைந்திருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன இப்படின்னு வெளியாகிருக்குல்ல. இதெல்லாம் சாகுற வயசு என்று பச்சு கொட்டுறாங்க. கொரியன் பாப் இசை ரசிகர்கள் 30 வயசு தான் ஆச்சு. நேற்றிரவு தென்கொரியா பாடகி பராக் போராம் அகலா மரணம் அடைந்திருக்காங்க. தென்கொரியாவை சேர்ந்தவங்க தான் பாடகி பராக் போராம். தனது மயக்கும் இசையிலாலும் வசிக்கும் குரலாலும் ரசிகர்களை மிக குறுகிய காலத்திலே கவர்ந்தாங்க. தன்னுடைய குரலுக்கு மயங்கிய ரசிகர்கள் ஆதரவில் என்டர்டைன்மெண்ட் என்ற சொந்தமாக ஒரு இசை நிறுவனத்தை துவங்கி வந்தாங்க. தன்னுடைய 20 வயதில் பாடல் பாட துவங்கிய பார்க் அவங்க தனது இசையால் கடந்த 10 வருடங்களாக தென்கொரிய பாப் இசையில் தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டு வந்தாங்க. எத்தனை வேகமாக புகழின் உச்சிக்கு சென்றாரோ அந்த வேகத்தில் 30 வயதுக்குள் அவங்க இசை பயணம் முடிந்து வந்துள்ள இசை ரசிகர்கள் அதிர்ச்சியடை செய்துள்ளது. பாடகி பராக் போரம்பராம் நேற்று திடீரென காலமானது என்டர்டைன்மெண்ட் கலைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே மிகுந்த சோகத்துடன் பராக் போராமை ஆதரித்து ரசிகர்கள் அனைவருமே இந்த செய்தியை தெரிவிக்கிறாங்க. பராக்கின் குடும்பத்தினரும் கலந்தோசித்த பிறகு இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று விவரங்கள் தெரிவிக்கப்படும். பார்க்கிங்குக்கு எங்க ஆழ்ந்த இரங்கல் என தெரிவித்து வராங்க நிறைய பேர். நேற்றிரவு மதுமான பார் ஒன்றில் 2 நண்பர்களுடன் சேர்ந்து பாடகி மது அறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இரவு 9:55 மணி அளவுக்கு கழிவறைக்கு சென்றிருக்காங்க. நீண்ட நேரம் கழித்தும் வராதால் அவரது தோழிகள் கழிவறைக்கு சென்று பார்த்தபோது சிங்க் மீது சுயநினைவின்றி விழுந்து கிடந்திருக்காங்க. உடனடியாக ஹன்யா பல்கலைக்கழக குமரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இரவு 11:17 மணி இறந்து விட்டதாக அறிவித்தாங்க. அவரது இறப்பை மர்ம மரணமாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.